அங்கம்மா கதாபாத்திரத்தை கேட்டபோது என்ன தோணுச்சு? என்ன தோணுச்சுன்னா சார், அது வந்து ஒரு ஒரு போல்டான கேரக்டர்ன்னு சொன்னாங்க. நான் இயற்கையில பார்த்தீங்கன்னா, என்ன எல்லாரும் ஸ்ட்ராங்கு, போல்டுன்னு நெனச்சுக்குவாங்க சார். ஆனா நான் உண்மையில பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு பயந்தாங்கொலி தான். ஈவன் சில டைரக்டர்ஸே என்கிட்ட கோவமா இதெல்லாம் வந்துட்டாங்கன்னா, நான் அப்படியே அடங்கி பம்மி அப்படியே இருந்துருவேன். அப்படியே பயந்துட்டு அப்படியே ஒடுங்கிடுவேன். நான் வந்து எதிர்த்தோ கேட்காம, "ஏன் சார் தெளிவா சொன்னா தானே சார் புரியும். நீங்க சொல்லாம கோவப்பட்டீங்க." அப்படிலாம் நான் பேச மாட்டேன். ஓ! அப்புறம் வந்து நெனச்சுக்குவேன் வீட்டுக்கு வந்து, "ஐயோ! நம்மளும் கொஞ்சம் கேட்டுருக்கலாமோ, நம்மளும் கொஞ்சம் நறுக்குன்னு சொல்லியிருக்கலாமோ." அப்படின்னு நெனைப்பேன். நாட் மெனி டைரக்டர்ஸ் ஆர் லைக் தட். ம். நான் சொல்றது அந்த சில டென்ஷன்ல இருக்கக்கூடிய சில சமயங்கள்ல. ஆர் ஈவன் அதர்வைஸ் நான் வந்து ரொம்ப கோவமா இம்மீடியட்டா ரியாக்ட் பண்ற கேரக்டரே கிடையாது. ம். பட் அந்த கேரக்டர் எனக்கு டோட்டலா என் கேரக்டருக்கு ஆப்போசிட் கேரக்டர். வள்ளு வள்ளு, சுள்ளு சுள்ளு, நல்ல நறுக்கு தெரிச்ச மாதிரி ஆமா, பேசுற ஆமா. மாதிரியான கேரக்டர்னும்போது எனக்கு டோட்டலா ஆப்போசிட் அது. அது பெர்ஃபார்ம் பண்றது சேலஞ்சிங்கா இருந்தது. அது ஈஸியா இருந்தது சார். ம். அது ஒண்ணும் கஷ்டமா இல்ல. ஏன்னா நம்ம மனசுல எப்பவுமே ஒண்ணு இருக்கணும்னு நெனைப்போம். அத நம்ப அங்க போய் அது அதுவா இருக்க முடியுதுல்ல. அது நடிப்புல தான் அது சாத்தியம். ஸோ அது வந்து இருக்க முடிஞ்சுச்சு அது. ஸோ ஒரு நடை, உடை, பாவனை செட் ஆன உடனே சர்டன் திங்ஸ் அது ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோ ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா ஒன்லி திங் இஸ் அவங்க வந்து ஒரு ஒரு நெறைய எதிர்பார்த்தாங்க. ஒரு ஒரு அந்த கேரக்டருக்கான ஒரு இவ்ளோ வேணும், இவ்ளோ வேணும்னு எதிர்பார்த்தாங்க. அது மட்டும் எனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கக்கூடாதான்னு தோணும். இவ்ளோ போல்டு, இவ்ளோ இது அப்படின்னு தோணும். பட் இட் வாஸ் வொர்க்கிங் வெல். வித் த ஸ்கிரிப்டோட இட் வாஸ் வொர்க்கிங் வெல். ஸோ அதனால ஐ கைண்ட் ஆஃப் லைக்ட் இட், என்ஜாய்ட் இட். அண்ட் நம்போ மெயினா பண்றோம், லீடா பண்றோம். நமக்கான ஒரு வாய்ப்பு. அதுவும் ஒரு எவ்ரி டைம் அது வந்து ஒரு ஒரு பிடிச்ச விஷயமா இருந்துச்சு.